கரூர் பலிகளை அடுத்து விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை வீட்டில் 12 மூத்த வழக்கறிஞர்களை அழைத்து சட்ட ரீதியான ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையில் கலந்து கொண்ட ஒரு மூத்த வழக்கறிஞர் நம்மிடம் பேசினார். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவத்திற்கு பின் மிகுந்த பயந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். குறிப்பாக அவருடைய கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் இவர்களை எல்லாம் போலீசார் கைது நடவடிக்கைக்காக நெருங்கியிருப்பதை அறிந்த விஜய் அவர்கள் அவர்களுடைய நிலைமைதான் தனக்கும் ஏற்படுமோ என்று பயத்தில் இருப்பதாக சொன்னார். வழக்கறிஞர்களுடன் அவர் ஆலோசனை நடத்திய போது சட்ட ரீதியான பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவ்வளவு எளிதாக விஜய் அவர்களை போலீசார் கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் நீதிமன்றம் இதில் தலையிட்டு அதிக நெருக்கடியை தந்தால் போலீசார் விஜயை கைது செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும், அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டால் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்குகள் அவர் மீது பாயும் என்றும் முன்ஜாமீன் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதுபோல இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே சமயத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து அரசியல் செய்வது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய சமரச பார்வையை மறைமுகமாக வேணும் திருப்பினால்தான் இதிலிருந்து சாதுரியமாக தப்பிக்க முடியும் என்று அந்த கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உதாரணமாக எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவர் கருணாநிதியை மட்டும்தான் எதிர்த்தார். மத்தியில் அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸை அவர் எதிர்க்கவில்லை. குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எம்ஜிஆரை ஆதரித்திருக்கிறது. அதே போல இடதுசாரிகளும் எம்ஜிஆர் பக்கம் நின்றார்கள். ஆனால் தற்போது உங்கள் பக்கம் வலுவாக ஒருவர் கூட இல்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.